அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நமக்கு மளிகை பொருள் வாங்கியிருக்கிறவங்க சீனிவாசன் ஜீவா தம்பதியர். அவங்க குழந்தை சந்தியா அவங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நமது பாச மரக்கட்டளை பாசமொழிகளும் சார்பாக இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் அனைத்து செல்வம் பெற்று நீடு வாழும். உணவுக்காக நமக்கு மளிகை பொருள் கொடுத்த சீனிவாசன் ஜீவா தம்பதி அவங்களோட குழந்தை இன்னொரு குழந்தை சாலினி ஸ்ரீ அவங்க குடும்பத்தாருக்கு நமது பாச மரக்கட்டளை பாசமொழிகளும் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்குவோம். குழந்தை சந்தியா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். இந்த நேரத்துல சீனிவாசன் ஜீவா தம்பதியருக்கு நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பாசம் அறக்கட்டளை பாச முடிவுகள் 2 வருடமா இங்க நடந்துட்டு இருக்கு. வாழைக்கடல் தான் இயக்கிட்டு இருக்கோம். இப்ப சொந்த கடலுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கோமா. உங்களுக்கு முடிஞ்ச உதவியை எங்களுக்கு சொந்த கடலுக்கு தேவையான உதவி உங்களால சக்திக்கு முடிஞ்ச உதவியை எங்களுக்கு செஞ்சு தருமாறு நாங்கள் கேட்டுருக்கோம். நீங்க மட்டும் இல்லாத உறவினர்கள் நண்பர்கள் நீங்க வேலைக்கு போனாங்க எங்க சொந்த தொழில் செய்த வாடிக்கையாளர் அந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் எங்க உத்தியோகத்தை இதை எடுத்து சொல்லி எங்களுக்கு சீக்கிரமா சொந்த கடல் அமையிருக்கு உன்னால முடிஞ்ச உதவி செஞ்சு தர மாதிரி எங்க பெரியவர்கள் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். உணவுக்காக மளிகை பொருள் கொடுத்த உங்களுக்கும் குழந்தை சந்தியாவுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம். வாழ்க வளத்துடன். நூறாண்டு பல்லாண்டு வாழ்க தாய். மேலும் மேலும் பல்லாண்டு வாழ்க. நோய் நொடி இல்லாம வாழணும்.